சித்தத்துக்கு சித்தன்றி கூடியது ஒன்றாகும் மாறு போல் செப்பினில் சீவன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 12வது அத்தியாயம் புவனாவதி சக்கரத்தில் 1309வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். இதிலே ஏகசக்தியாக இருக்கின்ற பராசக்தியானவள் சிவபெருமானுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றால். 2 விஷயங்களை, முத்தியையும் சித்தியையும், சித்தினா எண்ணியது நடக்கின்றது, முத்தினா சிவபேரி கிடைப்பது, இரண்டுக்கும் தருவலாகவே அவள் இருக்கின்றாள். அதனால அந்த மெய் உணர்வாகிய பராவித்தையையும் சிவயோகம் 8ம் தரக்கூடியவர்களாகிய அவளை நாம் என்றும் போற்றி வணங்குவோம் அப்படின்னு இந்த பாடலை சொல்றதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா. ரத்னோகர் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலர் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 12வது அத்தியாயம் புவனாவதி சக்கரம் பாடல் 1309 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒலிக்கின்றது. ஏகபராசக்தி ஈசற்காமங்கமே யாகம் பராவித்தை யாமுக்தி சித்தி. ஏகம் பராசக்தி யாக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே. ஏக பராசக்தி ஈசற்கு ஆமங்கமே ஆக யோக பராவித்தை ஆமுத்தி சித்தியே. ஏக பராசக்தி ஆகச் சிவகுரு யோக பராசக்தி உண்மை எட்டாமே. இதன் விளக்கமாக சரவணையா தளத்திலிருந்து நேற்றைய பாடலில் பார்த்தபடி சாதகர்கள் அறிந்து கொண்ட சிவ உருவமாக இருப்பவள் ஒன்றாகிய பராசக்தியே. அவளே இறைவனுக்கு சரிபாதி அங்கமாகவும் இருக்கின்றார். தனது திருமேனியில் சாதகர்கள் அனுபவத்தில் உணர்கின்ற பராவித்தையாகவும், சாதகர்களுக்கு கிடைக்கும் முக்தியாகவும், அவர்கள் அடையக்கூடிய சித்திகளாகவும் அவளே இருக்கின்றார். ஒன்றாகிய பராசக்தியே சாதகர்கள் பார்க்கின்ற குருவாக இருக்கும் இறைவனாகவும் இருக்கின்றார். சாதகர்கள் தங்களின் யோகத்தினால் அடையக்கூடிய 8 விதமான சித்திகளில் பேருண்மையாக இருக்கின்ற 8 விதமான சக்திகளாகவும் பராசக்தியே இருக்கின்றார். இது சரவணையா சொல்ற விளக்கம். நம்ம கௌரியமா வாருங்கள். நன்றிங்கய்யா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கான மந்திரம் 1309. ஏக பராசக்தி ஈசர்க்கும் ஆம் அங்கமே ஆகம் பராவித்தை ஆமுத்தி சித்தியே. ஏகம் பராசக்தி ஆக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே. இதுக்கான கமெண்ட்ரி: முக்தி இஸ் மோக்ஷா, சித்தி இஸ் மிராக்குலஸ் பவர். Parashakti's forms are Parashakti, Adishakti, Bindu Shakti, Manonmani, Maheshwari, Uma, Lakshmi and Saraswati. Shivashakti transcends these 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏக பராசக்தி ஈசர்க்குமாம் அங்கமே. ஏகம்னா ஒப்பற்றவள், இல்லைன்னா ஒன்று அப்படின்ற மாதிரி. இங்க ஒப்பற்ற பராசக்தி ஈசருக்கு பாதியாக அங்கமாக இருக்கிறார். ஆகம்ன்றது யாகமா கொடுத்துருக்காங்க. யாகம் பராவித்தை ஆம் முத்தி சித்தியே. பராவித்தைங்கிறது இந்த பராசக்தியை ஸ்ரீவித்தை மாதிரி, இது பராவித்தை சொல்றாங்க. இதை நீங்க வழிபாடு முறையில நீங்க கொண்டு வந்தீங்கன்னா முத்தியும் சித்தியும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏகம் பராசக்தி ஆக சிவகுரு. இது ஏகம் பராசக்தி, இந்த ஒப்பற்ற பராசக்தி ஆக சிவ உருன்னு லைனையா போட்டிருந்த அந்த வாட்ஸ்அப் அந்த இதுல வந்து சிவ உருன்னு போட்டிருந்தது. ஞான வடிவானவள் அப்படிங்கிறது தான் நான் பாக்குறேங்க. இல்ல சிவன் அருளை கொடுக்கும் குருவாகவும் நமக்கு இருக்கிறாள்.
ரெண்டு விதமும் பார்க்கலாம். யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே. யோகம்ன்றது 8 இருக்கு, 8 யோகம் இருக்கு. இங்க வந்து யோகம் எட்டாமைன்னு எடுக்கலாம். பராசக்தி உண்மையா அந்த 8 யோக முறைகளை கடந்து வர்றதுக்கு பராசக்தி ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து 8 சக்திகளாகவும் 8 திக்குல இருந்தும் நம்மளை காப்பாங்க. இந்த வழிபாடு முறையில இருக்கிறப்ப அந்த இதையும் நம்ம பார்க்கலாம். 2 விதமாகவும் பார்க்கலாம். அடுத்த பாட்டுல வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க, 8 ஆகிய சக்தி 8 ஆகும் யோகத்துக்குன்னு. அதனால இங்கேயும் யோகம் வர்றதுனால இங்க நான் வந்து அட்டாங்க யோகத்தை தான் பார்க்குறேன். அட்டாங்க யோகம் மூலமா தான் பராசக்தி நம்ம வந்து சிவநிலைக்கு கூட்டு போவாங்க. அதனால அட்டாங்க யோகமாகவும் 8 சக்திகளாகவும் ஸ்ரீ சக்கரத்துல வந்து 8 சக்திகள் சொல்லுவாங்க. பிராமி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, இந்திராணி, கௌமாரி, வராகி, சாமுண்டி, நரசிம்ஹின்னு அந்த 8 சக்திகளும் அந்த 8 திக்குகள்ல இருந்தும் நம்மளை வழி நடத்துறதாகவும் இந்த அட்டாங்க யோகத்துக்கும் நமக்கு கூட நிக்கிறதாவும் நம்ம பார்க்கலாம். அட்டாங்க யோகம் ஒரு சின்னதா சொல்லிடுறேன் நான். யமம், நியமம், ஆசனங்கள், பிராணாயாமம், பிரத்திகாரம், தியாரணை, தியானம், சமாதி, இந்த வழி இதேதான் வந்து அந்த அட்டாங்க யோக பகுதியிலையும் கொடுத்துருக்காங்க. பராசக்தி தேவி இந்த அட்டாங்க யோகம் மூலமா அஷ்ட சித்திகளையும் கொடுக்கறதாவும் நமக்கு அந்த அட்டாங்க யோக பகுதியிலையும் இதை பத்தி மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல பராசக்தியை பத்தியும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல இந்த அட்டமா யோகம் மூலமா அட்டமாக சித்தியும் கொடுத்து முக்தியையும் கொடுக்க வல்லவள் அப்படிங்கிறத அந்த இடத்துலயும் பார்க்கலாம். இங்கேயும் அதை தான் நான் சொல்றதா பார்க்குறேன். முக்தியும் கொடுத்து சித்தியும் கொடுத்து அட்டமா யோகத்துல நம்மளை நிற்க வச்சு நல்ல ஒழுக்கத்தையும் தீய விஷயங்கள்லேருந்து நம்ம வெளிவந்து அந்த தியான முறைகளை அந்த இறைவனை நமக்குள்ள உணர வச்சு அதிலே நிலைக்க வச்சு நம்மளை முக்தியை நோக்கி கொண்டு போறவளும் சக்தி தேவி தான் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம்மா. வேற யாராவது இருந்தா சொல்லுங்களேன். எனக்கு ஒரு நிமிடம் தேவை. சரிம்மா, நான் அதுக்குள்ள தேவாரம்.org இருந்து படிச்சிடுறேன். அர்த்தநாரியா படிக்கும்போது வரல, அதனால பாடல்கள் மறுபடியும் ஒரு தடவை படிச்சிடுறேன். ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே, ஆகம் பராவித்தை ஆமுத்தி சித்தியே, ஏகம் பராசக்தியாக சிவன் உரு, யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே. இது தேவாரம்.org அருணை வடிவில் முதலியாரோட விளக்கம் பார்ப்போம். பராசக்தியாய் உள்ளது ஒன்றே, அதுவே பரசிவத்திற்கு வடிவம். அந்த சக்திக்கு வடிவம் பராவித்தை எனப்படும் ஸ்ரீவித்தை. அந்த வித்தையால் முத்தி சித்தி இரண்டும் உளவாம். இனி பராசக்தி ஒன்றே ஆயினும் சிவன் அங்கியாய் நிற்க சக்தி அவனுக்கு அங்கமாய் நிற்றல் உண்மையால் 8ஆய் பிரிந்து நிற்றல் உண்டாகிறது. இதன் குறிப்புரையாக ஏக பராசக்தி என்றது உடம்பொடு புணர்த்தல். அங்கமே எனும் ஏகாரம் பிரித்து கூறப்பட்டது. 8 பிரிவாவன பறை, ஆதி, பிந்து, மனோன்மணி, மகேஸ்வரி, உமை, திருமகள், கலைமகள் எனும் நிலைகளாம். சிவன் அங்கியாக தான் அங்கமாதல் உண்மை என்றமையால் சிவனது சங்கற்பமே இங்கனம் பிரிதற்கு காரணம் என்பது பெறப்பட்டது. எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பாள் என்ற சிவஞான சித்தியை நோக்குக. சிவன் உருவாம் யோகம் பராசக்திக்கு உண்மையில் 8ஆம் என்க. சிவகுரு என்பது பாடமன்று, யோகம் தொடர்பு. பராசக்தியே ஏனை 7மாம் என்றற்கு அதனையும் உடன் கூட்டி எண்ணினார். இதனால் ஸ்ரீவித்தைக்குரிய தெய்வமாகிய சத்தியது இயல்பு தெரிவிக்கப்பட்டது. இது வந்து அருணை வடிவேல் முதலியார் கொடுத்திருக்கிற விளக்கம். இன்னொரு விளக்கம் வந்து ஒரு சத்யநாராயணன் சொல்ற மாதிரி எளிமையா சொல்லணும்னா, பராசக்தி ஒன்றே, அவளே பரசிவத்தின் வடிவம். அந்த சக்திக்கு வடிவம் பராவித்தை எனப்படும் ஸ்ரீவித்தை. அந்த ஸ்ரீவித்தையால் முத்தி சித்தி
இரண்டும் சித்திக்கும். பராசக்தி ஒன்று என்றாலும் சிவன் அங்கியாய் நிற்க சக்தி அவனுக்கு அங்கமாய் நிற்பதால் சக்தி என்றாக தோன்றுகிறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரதியில கொடுத்திருக்கிறாங்க. கிருத்திகம்மா வாருங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம புவனை பார்த்துட்டு இருக்கோம். இந்த புவனையில இன்றைய மந்திரமானது ரத்னாயா வாசிக்க கேட்டோம். கண்டிப்பா கௌரிமா சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் என்னுடைய தெளிவுக்காக நான் ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே யாகம் பராவித்தை யாமுத்தி சித்தியே ஏகம் பராசக்தியாக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பராவித்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய உபயோகம் பண்றாங்க. இந்த பராவித்தை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஸ்ரீவித்யாவை தான் சொல்லுவாங்க. ஸ்ரீவித்யாவை தான் ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரீவித்யா உபாசனையத்தான் பராவித்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ரீவித்தை எதை தரக்கூடியது அப்படின்னாக்க, முத்தி சித்தி இரண்டும் தரக்கூடியது. அப்போ யார் தரக்கூடியது? ஏகம் பராசக்தியாக சிவகுரு யோகம். அப்ப அதுதான் சிவத்தை சென்று அடையக்கூடிய வித்தையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு முக்தி மாத்திரம் அல்ல, சித்தியையும் தரக்கூடிய. சித்தி அப்படிங்கிறது இந்த உடலோடு அடையக்கூடியது. அப்ப இந்த 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 உடலோடு, இந்த மனம் சித்தி புத்தம் அகங்காரத்தோடு, இந்த 36 தத்துவங்களோடு நாம் இருக்கையிலேயே இந்த உடல் என்னதல்ல, யான் என்பது இந்த உடல் அல்ல, இந்த மனம் சித்தி புத்தி அகங்காரங்கள் அல்ல, நான் தெய்வ வடிவானவன், தெய்வ வடிவானவள், அந்த இறையோடு சென்று கலக்கத்தக்கவள், அந்த ஏக ஈஸ்வரி என்ற தன்மையை இங்க இருக்கக்கூடிய ஒருவரும் அடைய முடியும். அதற்கு உண்டான ஒரு வழியை நமக்கு காட்டி தருவதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்ரீவித்யா. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா, முதல் வரியில சொல்லிட்டாங்க, ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே அப்படின்றாங்க. அப்ப நேற்றுக்கு என்ன சொன்னாரு? தேரில் அறியும் சிவகாயம் தானே அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் இந்த சிவகாயம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு அர்த்தம் சொன்னேன். என்ன அப்படின்னா, எப்பொழுது நம்மால் ஒரு காயத்தை அறிந்து கொள்ள முடியும் என்றால் நாம் அந்த காயமாக மாறும் பொழுது, அந்த காயத்தோடு ஐக்கியமாகும் பொழுது அப்படின்னு. அதுக்கு பின்னாடி நம்ம அர்த்தநாரியெல்லாம் வரும்போது அதை ரொம்ப அழகா சிவாகாயம் பராகாயம் அப்படி எல்லாம் பிரிச்சாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனாலும் இந்த பொருளும் கொள்ளத்தக்கது. ஏன்னா இந்த நம்ம அடுத்த பாடல்ல பார்க்கும் பொழுது அதற்குண்டான ஒரு தொடர்பை சொல்றாரு. ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே. அப்போ அந்த இறையம்பெருமானோடு அங்கமாக இருக்கக்கூடியவள். அப்ப அங்கம்னா என்ன? நம்ம நிறைய அததான் இந்த கலிகாலம்ல நம்ம யாரா பாக்குறோம்? அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா பெண்மை மெளிரதான் இருப்பாங்க. நீங்க அவங்களுடைய உண்மையான ஸ்ரீவித்யா உபாசகர்களை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு படி போய் அவங்க ஏற்கனவே காதெல்லாம் குத்திருப்பாங்க. ஆனாலும் இன்னும் ஒரு படி போய் கையில வளையல் போட்டிருப்பாங்க. நல்ல பெரிய நெற்றியில சிந்தூரம் பொட்டு வச்சிருப்பாங்க. தேவியினுடைய ஸ்ரீவிதைக்கு
அதுவும் நவாவரண பூஜை எல்லாம் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க உட்காரும் போதே அப்படியே பட்டு மேல வஸ்திரம் போட்டுட்டு தான் உட்காருவாங்க. ஆஹ் ஏன்னா தேவிதான். அந்த அந்த நவாவரண பூஜையின் முடிவில் நம்ம பிந்து தரிசனம் பண்ணும் பொழுது நாம் அந்த தேவியாகவே மாறி விடுகிறோம். எதற்காக மாறுகிறோம்? ஈசருக்கு அங்கமாக மாறுகிறோம். அதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அத்தகைய பேற்றை தரக்கூடியது இந்த பராவித்தையாம் முக்தி சித்தியே. அப்ப யார் அது? ஏகம் பராசக்தியாக அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடுத்தாப்புல இன்னொரு இதுக்கு நேர் எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு பாருங்க. ஏகம் பராசக்தியாக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே அப்படிங்கிற. அப்ப இந்த இடத்துல பராவித்தைன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அதற்கு பிறகு சிவகுரு யோகம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு சொல்றாரு. அப்ப இந்த சிவகுரு யோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த இறையோடு பொருந்தி நின்று யோகத்தில் இருப்பது அப்படின்னு. அப்ப அவர் யார் இருக்காரு? அப்ப இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட்ல வைக்கிறார். என்ன அப்படின்னா அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்பொழுதுமே யோகத்தில் இருக்கக்கூடியவர் இல்லைங்களா? அதனாலதான் அவரை நம்ம இருப்புன்னு சொல்றோம். அத்தகைய யோகத்தில் நம்ம சக்தின்னு எல்லாமே இயக்கத்துல இருக்கிறதையே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவர் இங்க என்ன சொல்றாரு? அந்த அந்த சக்தியாக மாறி அவரோடு கலந்து ஒன்றரை கலந்து அவர் இருக்கக்கூடிய அந்த யோக நிலையில் நாம் இருப்போம். அதுக்குதான் சொல்றாரு சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே. அப்போ இந்த இடத்துல ஏக பராசக்தின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இங்க 8 அப்படிங்கிறாரு. அப்ப அது என்ன அப்படின்னா இந்த அட்ட கர்மங்களையும் செய்யக்கூடியவள் அப்படின்னு ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கலாம். இந்த 8 பேர் யாரு அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் அந்த 8க்கு உண்டான வரிசையை சொல்லுவாங்க. அநேகமா திருமந்திரம் சொல்லக்கூடிய உரையாசிரியர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா வாமை அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா? வாமை, ஜேஷ்டை, அந்த 8 பேர் சொல்லுவாங்க. திருவித்யா தந்திரத்துல இருக்கக்கூடியவங்க அந்த 9 ஆவரணங்களிலும் விளங்கக்கூடிய அந்த 8 பராசக்திகளினுடைய அந்த ஆவரணங்களில் இருக்கக்கூடிய தலைவி. இப்ப ஒரு ஆவரணத்துக்கும் ஒரு தலைவி உண்டு. அவளை சுத்தி அவளோட அங்க தேவதைகள் உண்டு. அந்த 8 நம்ம இந்த கோணங்கள்லயும் இருக்கக்கூடிய தேவியர் உண்டு. சோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவி உண்டு. அவளை சொல்லுவாங்க. இன்னொரு பாகம் என்ன சொல்லுவாங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா பராசக்தி, ஆதிசக்தி, அதுக்கப்புறம் பிந்து, மனோன்மணி, மகேஷை, உமை, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு நம்ம இதோடு சேர்ந்து காமேஸ்வரி, காமாட்சி, இவங்க 8 பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்குள்ள இருக்கக்கூடிய என்ன நான் சொல்லியிருக்கேன். ஸ்ரீ சக்கரம் என்பதே நாம் தான். ஸ்ரீ வித்தை என்பதே நம்மளுடைய இன்னும் ஒரு அடி மேல போனோம்னாக்க நம்மளுடைய இந்த இது இருக்கு பாத்தீங்களா? சுவாசிக்கிற அந்த தன்மை, அந்த தன்மையிலிருந்து எழும்பக்கூடிய அந்த வெப்பம், அந்த வெப்பத்தில் திறக்கக்கூடிய ஒவ்வொரு பாதைகள், அந்த பாதைகள் ஒன்னொன்னு ஒரு கோணமும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதைகள். அப்ப அதெல்லாம் திறந்து நம்ம பிந்து சக்கரம் அப்படிங்கிறத ஒரு சிலர் அநாகதம்னு சொல்லுவாங்க. ஆனா பிந்து சக்கரம் என்பது சகசிராரம். அந்த சகசிராரத்தில் காமாட்சி, காமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய அந்த தன்மை. இந்த பிந்து சக்கரத்தை நம்ம முகம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கொஞ்சம் ஆழ்ந்த வழிபாட்டுக்குள்ள போறவங்க எல்லாருமே இந்த முக்கோணத்தை சிம்பலா வச்சிருப்பாங்க. நல்லா தேடி பாருங்க, ஒருத்தருமே அப்படி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த முக்கோணம் எது அப்படின்னா நம்முடைய முகம்தான். 3 கோணத்துல அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிந்து கோணம் நம்மளோடது. அதுல இருக்கக்கூடிய புள்ளி அப்படின்னா இந்த சகசிர தலம் தான். இத அதனாலதான் அதை முப்பரிமாணமா நம்ம பார்க்கிறோம். அந்த முப்பரிமாணமா பார்க்கும் பொழுது அது மேருவாக மாறுகிறது. அந்த மேருவினுடைய தன்மை அப்படின்னா எது அப்படின்னா யோகத்தை குறிக்கக்கூடியது. சோ இது மொத்தத்துல இந்த பராவித்தை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய அவர் நமக்கு பிரயோகம் பண்ணி தராரு. அந்த பராவித்தையில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன நிகழும்? சிவகுரு யோகம் கட்டும். அதற்கு இழுத்து செல்பவர்கள் யார்? அதற்கு அழைத்து செல்பவர்கள் யாருன்னா இந்த 8 தேவியர்கள். இந்த 8 தேவியரும் யாரோ நினைக்க வேண்டாம். அவதான்
ஏகம் பராசக்தியாக விளங்குபவள். அந்த ஏகம் பராசக்தியாக விளங்கக்கூடியவள் எவ்வாறு இருக்கிறாள் அப்படின்னா ஈசற்கு அங்கமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மொத்த ஸ்ரீவித்தையில இருக்கக்கூடிய ஒரு சாராம்சத்தையும் ரொம்ப அழகான ஒரு மந்திரமா சொல்லி கொடுத்திருக்கிறார் திருமூலர். இதற்கு பிறகு புவனை சக்கரம் தனியா வரும், அதுல தனியா நம்ம பார்க்கலாம் அவளுடைய பீஜம், அவளுடைய அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தான் இந்த இடத்துல பராவித்தை என்று சொல்வதன் மூலம் அவர் ஸ்ரீவித்தையை, அந்த ஸ்ரீவித்தை இயங்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தை, அந்த சக்கரம் எப்படி முப்பரிமாணங்களில் மேருவாக விளங்குகிறது அப்படிங்கிற ஒரு உண்மைய, அந்த மேரு நம்முடைய இந்த உடல் அப்படிங்கிறதையும் திருமூலர் நமக்கு சொல்லித்தரார் இந்த மந்திரத்தின் மூலமா. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்ததும்மா. நல்ல விளக்கம் சொன்னீங்கம்மா, தேவிகளை பற்றி நல்லா இருந்ததும்மா. நன்றி. விந்தியாம்மா வாங்கம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1309வது திருமந்திரம். தவ யோகம் தரும் சக்தி. திருமந்திரம். ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே, ஆகம் பராவித்தை யாம் முத்தி சித்தியே, ஏகம் பராசக்தி ஆக சிவகுரு யோகம் பராசக்தி உண்மை எட்டாமே. அருமையான திருமந்திரம். திருமந்திரத்தின் பொருள் ஒப்பற்ற ஒரே சக்தியாகிய அன்னை பராசக்தி. அதைத்தான் ஏக பராசக்தி, ஏகனா ஒன்றுன்னு அர்த்தம். பரம்பொருள் திரு உடலில் பொருந்தி இருப்பவள். திருனா மேன்மை உயர்வுன்னு அர்த்தம், செல்வம்னு அர்த்தம். பராசக்தியின் திருமேனி மெய்ஞான சித்தியும் முத்தியும் தரவல்லது. பராசக்தி ஒருத்தியே என்றாலும் சிவ பரம்பொருளோடு சேர்ந்த நிலையில் 8 சக்திகளாக விளங்கி அருள் செய்கிறாள். ஏகம் என்றால் ஒன்று, ஆகம் என்பதன் பொருள் உடம்பு, யாக்கைனாலும் உடம்பு, மெய்னாலும் உடம்பு. பரவித்தை என்ற சொல்லின் பொருள் மெய்ஞானம். முத்தி இதனுடைய பொருள் பேரின்பம். சித்தி இதனுடைய பொருள் எண்ணியது அடைதல். யோகம் என்ற சொல்லின் பொருள் நற்பேறு. கழக வெளியீட்டில் நுட்பமான உரை வழங்கியுள்ளார் உரையாசிரியர். ஒப்பில்லாத பேரறிவு பேராற்றலாகிய பராசக்தி சிவபெருமானுக்கு திருமேனியாவாள். சிவபெருமானின் திருவுரு தடையிலா மெய் உணர்வாகிய பராவித்தையாகும். அதுவே மீளா பேறு அளிக்கும் பெருநிலையாகும். அதுவே வேண்டும் சித்தியுமாகும். ஒரே திருவருளே சிவகுருவாக தோன்றுவள். சிவயோகம் 8 அத்திருவருளே யாம். சிவகுரு யோகம் அப்படிங்கிறது சிவாச யோகம். 8ஆமே 8 யோகங்கள் ஆமே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. மகேந்திரன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். அதே போல இன்று தமிழ் புத்தாண்டு. உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் வெல்லுகின்ற இடமாகவும் அன்பை செலுத்துகின்ற இடமாகவும் இருப்பதற்கு நிறைந்த வாழ்த்துக்கள். உள்ளத்தில் இருப்பவருக்கும் இல்லத்தில் இருப்பவருக்கும் சிறப்பு. இன்றைக்கு இந்த ஒரு பெரு வேள்வியின் 1309வது நாள். அருமையான ஒரு பாடல்ல இருக்கும். அதுவும் புவனாபதி சக்கரம், உலகத்துக்கு பேரதிபதியாக இருக்கின்ற அந்த இறைவனும் இறைவியும் இணைந்து இருக்கின்ற நம் அனைவரையுமே இயக்குகின்ற ஒரு பெரும் சக்கரம். அது சார்ந்துதான் பேசிட்டு இருக்கோம்.
ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே. ஏக பராசக்தி ஈசர்காம் அங்கமே. யாக பராவித்தை யாமுத்து சித்தியே. யாக பராவித்தை யாமுத்தி சித்தியே. ஏக பராசக்தி ஆக சிவகுரு. ஏக பராசக்தி ஆக சிவகுரு. யோக பராசக்தி உண்மை எட்டாமே. யோக பராசக்தி உண்மை எட்டாமே. உண்மை எட்டாமே. ஏக பராசக்தி ஈசர்காமங்கமே. இதுல ஒவ்வொரு சொல்லை எடுத்துட்டு அப்படியே அதிக நேரம் பேசுற அளவுக்கு ஆழமான சொற்கள் உண்டு. இந்த ஏகம் என்கின்ற ஒன்றே சொன்னாலே அது எப்படி எல்லாமாக ஒருங்கி இருக்கின்ற, ஒன்று இருக்கின்ற, ஒன்றே ஆகிய ஒரு பெரும் சக்தி. இப்போ அந்த பரா என்கின்ற ஒரு நிலையையும் பார்த்தோம் அப்படின்னா, எங்கெங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கின்ற, அதாவது எல்லா இடங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா இயக்கங்களிலும், நம்மளுடைய எல்லா எண்ணங்களிலும், உணர்வுகளிலும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எங்கெங்கும் எங்கு இல்லை என்று சொல்வதற்கு தகுந்தது போல பராசக்தியாக இருக்கின்றவள். சக்தி என்றால் நமக்கு தெரியும், ஒரு ஒரு எனர்ஜி, அந்த முழுக்க முழுக்க சக்தி வடிவம். அந்த சக்தி வடிவமாக இருப்பவர் யார்னா அந்த ஈசற்கு ஆம் அங்கமே. ஈசனின் ஒரு அங்கமாக இருக்கின்ற பெரும் சக்தி. ஈசன் என்கின்றது நம்ம முழுக்க முழுக்க ஒரு இருப்பு சக்தி. அந்த பராசக்தி என்பவள் இயக்கு சக்தி. அப்போ இருப்பும் இயக்கமும் ஒன்று, இரண்டுமே ஒன்றோடு ஒன்று கலந்து இருப்பது. அந்த அங்கமோட அங்கமாக இருப்பது. அதிலும் ஒரு ஆம் என்று அங்கு ஒரு அறுதியிட்டு சொல்கின்ற ஒரு சொல்லையும் சேர்க்கிறார். ஒரு இலக்கிய நயமாகவும் சொல்லலாம், அந்த பொருள் நயமாகவும் சொல்லலாம். இன்னொன்று, நம்மளுடைய பக்தியில் இருப்பவர்கள், பாரதியார் சொல்வார், பக்தி உடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்ல செய்து பயனடைவார். அதுல பொறுமையும் வேண்டும், விடாமுயற்சியும் வேண்டும். இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு முழு நம்பிக்கை, ஒரு சரணாகதி, நம்மளை முழுக்க முழுக்க சரணடைகின்ற அந்த ஒரு தன்மையும் வேண்டும். அப்படி இருக்கின்ற நிலையில் அங்கமாக இருப்பது எங்கெங்கோ அங்கம் அல்ல. நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுமே ஒரு பிரபஞ்சம், பேரண்டத்திற்கு சமமாகத்தான். அப்படி இருக்கும் பொழுது அங்கு சொல்கிறார், ஆக அந்த பராவித்தையாக, வித்தை என்பது செய்கின்ற நாம் ஒவ்வொரு செயலுமே. நம்ம இன்னும் கூட பக்தி உடையவர்கள் அதன் தொடர்ந்து தன்னுடைய செயல்களை மிக சரியாக, அந்த நியமங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அன்றாடம் நம்மளுடைய அனுபவத்தில் உணர்கின்ற விதமாக நாம் செய்து வருகின்ற ஒவ்வொரு சாதகங்களும் மிக சரியாக இருக்கும் பொழுது நல்லெண்ணங்களோடும், அல்லது மகரிஷி அவர்கள் சொல்வது போல நன்முனைப்பு வேண்டும். நன்முனைப்பாக ஒவ்வொன்றெல்லாம் அந்த ஒரு குட் இன்டென்ஷனை செலுத்தி செய்ய செய்ய என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய முழுக்க இந்த உலகமே ஒரு அந்த பராசக்தியுடைய ஒரு உடல் வடிவம்னு கூட சொல்லலாம், உணர்வு வடிவம்னு சொல்லலாம், இப்படி வேணா சொல்லலாம். அதே போலதான் நம்மளுடைய உடலின் ஒவ்வொரு செல்களும் கூட பேரண்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதில் என்னென்னலாம் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாடல் பல வகையை சொல்லுது. முத்திய சொல்லுது, சித்திய சொல்லுது. முத்தி என்றால் அந்த லிபரேஷன், ஃப்ரீடம், நம்மளுடைய வாழ்க்கையின் அந்த ஒரு மோட்சம் என்று சொல்றார் இல்லையா, அதாவது எல்லாவற்றிலும் தாண்டிய, எல்லாவற்றையும் அடைகின்ற, எங்கும் நம்மை தொலைத்து விடாத, எங்குமே நம்மை தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கின்ற, வளர்ந்து கொண்டே இருக்கின்ற, உயர்ந்து கொண்டே இருக்கின்ற, நம்மை பெருகி கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மை. அப்போது அது ஒன்று. அதே போல சித்தியாகவும் இருக்கின்றாள். சித்தி என்பதும் சொல்வது போல அது ஒரு மணி நேரம் பேசக்கூடிய ஒரு தலைப்பு தான். அது முழுக்க முழுக்க நாம் ஒன்றை செய்கிறோம், ஆனா அதனுடைய நல் விளைவுகளும் உண்டு. செயல் விளைவு தத்துவம் என்று சொல்வார்கள் அல்லவா. நம்ம ஒன்றை செய்வது, அப்புறம் அந்த செயலின் மூலமாக விளைகின்ற நன்மைகள், அந்த நன்மைகள் சக்தி என்றாலே சித்திகளில் கொடுக்கின்ற வரமாக, வரம்
அருளி கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மை தான். அதனாலதான் பாரதி சொல்றான், சக்தி தனக்கே உடைமையாக்கு, சக்தி தனக்கே உரிமையாக்குது. முழுக்க முழுக்க அந்த அதோடு நம்மளை வந்து ஒவ்வொன்றையுமே, நம்மளுடைய செவியை, அகத்தை, நாம் செய்கின்ற செயல்களை எல்லாவற்றையும் அந்த சக்திக்கு சரணடையும் பொழுது என்ன நடக்கும்னா சித்திகள் தான் கிடைக்கும். அவள் கொடுக்கின்ற அந்த அத்தனை சித்திகளும் யாருன்னா அவள் கொடுக்கின்ற இன்னொன்று அல்ல, அவளே தானாக வருகிறாள், நம்மோடு நம்முடைய வாழ்வின் வரமாக வருகிறாள். இப்படி நம்ம பிள்ளைகளாக வருகிறாள், மனைவியாக, கணவனாக, நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை பொருள்களாக, தினம் சரி நம்மளுடைய நன்றி உணர்வோடு நம்மோடு பயணிக்கின்ற அத்தனையுமாக இருக்கின்றாள். அப்படிதான். அப்போ அந்த ஒன்று எப்படியாக இருக்கின்றால் பராபரமாக இருக்கின்றாள், எல்லாவற்றிலும் கலந்து இருக்கின்றவளாக இருக்கின்றாள், குருவாக இருக்கின்றாள், சிவனாக இருக்கின்றாள். அதே சமயம் சக்தி கிடைத்தது, முக்தி கிடைத்தது, அதே போல நமக்கு யோக மூலமாக கிடைக்கின்ற அந்த எண் சக்தி எட்டாமே என்கின்ற ஒன்றை சொல்கிறார். அந்த எட்டும் என்னன்னா ஏதோ அறகுறையெல்லாம் கிடையாது, முழுக்க நிறைவு நிலையோடு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான். அப்ப அதில் உண்மை என்றாலே உள்கூட்டல் மெய் என்று சொல்லலாம். அப்ப உள்ளுக்குள் மெய்யாகவும் இருக்கின்றார், மெய்யுக்குள் ஒரு ஏகமாகவும் இருக்கின்றாள். அந்த சக்தியை மிக சரியாக பார்க்க தெரிந்தால் இயங்குகின்ற ஒவ்வொன்றிலும் அந்த சக்தியை பார்க்க முடியும். கண்ணுக்கு தெரிந்தது, கண்ணுக்கு தெரியாதது, நம்ம பயணிப்பது, நம்மளோட சந்திக்கின்ற சவால்கள் கூட வந்து அந்த சக்தியை, நம்மளுடைய சக்தியை இன்னும் அதிகப்படுத்தும். இப்போது என்ன மாதிரி போயிட்டு இருக்கோ நம்மளுடைய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அப்படின்னாலும் திரும்ப திரும்ப நாம் அந்த சக்தி மையத்தின் மீது நம்மளோட மன மையத்தை செலுத்தி, இன்ஃபேக்ட் அது எங்கெங்கோ தேடி போறதெல்லாம் கிடையாது, நம்மளுடைய உள்ளத்தின் மையத்தில் இருக்கின்றாள் எப்போதுமே, அதான் இதயத்தில் இருக்கின்றாள். அந்த மாதிரி அவளை நாம் தொடர்ந்து பார்க்க பார்க்க அந்த 8 சக்திகளாகவும் கூட நம்மோடு இருக்கின்றாள் என்கின்ற தன்மைதான். ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு. ஏக பராசக்தியை நாமும் வந்து அந்த ஈசற்கு ஆம் அங்கமே மட்டும் கிடையாது, நம்ம ஒவ்வொருவருக்கும் கூட அங்கமாக இருக்கின்றால், அல்லது அந்த அங்கத்தில் நாமும் வந்து இருக்கிறோம் என்கின்ற ஒரு பார்வையோடு இந்த ஒரு அருமையான ஒரு பயணத்துக்கு மகிழ்ச்சி. இந்த புத்தாண்டில் அனைவருடைய வாழ்க்கையிலும் நிறைய நிறைய நிறைவு கிடைக்கட்டும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. பாடல், கருத்து, உங்க பார்வை அனைத்தும் அருமை ஐயா. நன்றிங்க ஐயா. பிரணவன் ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப சாதாரணமா இதை நம்ம எப்படி சிந்திக்கலாம் அப்படின்னா, இப்ப வடமொழியில கங்கா அப்படின்னுவோம், அத தமிழ்ல கங்கை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சீதா அப்படின்னுவோம், இங்க சீதை. அங்க ராதா அப்படின்னுவோம், இங்க ராதை. அதே மாதிரிதான் பரா அப்படிங்கிற வடமொழிய வந்து நம்ம தமிழ்ல பறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பரா அப்படிங்கிறது தான் பறை அப்படின்னு வரும். அந்த பறைங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பறை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த பறை தான் வாழ்வதற்கான, இயங்குவதற்கான சக்தி. அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் கூட என்ன சொன்னாங்கன்னா, நாராயணனே நமக்கே, நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாராயணனே நமக்கே தருவான். எதை தருவான் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல நம்ம போட்டோம்னா, எங்க கேள்வி இருக்கோ அங்க தோல்வி கிடையாது. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல பறை தருதியாகில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பறை அப்படிங்கிறது தான் அதாவது உலகமும் உயிர்களும் வாழ்வதற்கான ஒரு சக்தி. இந்த சக்திங்கிறது எங்க வந்து பதியணும் அப்படின்னா, நம்முடைய புத்தியில பதியணும். இது வந்து என்னன்னா அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மனம், புத்தி, சித்தம், அப்புறம் அகங்காரம். இந்த சக்தி வந்து புத்தியில முதல்ல பதியணும். இத நம்முடைய ஞானிகள் சொல்றாங்க. அதாவது கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்வாரு.
விஷ்ணு சகசநாமத்தோட 19வது ஸ்லோகம் மகா புத்தி, மகா சக்தி, மகா துதி அப்படின்னு அந்த விஷ்ணு சகசநாமத்தோட 19வது ஸ்லோகமும் அமைஞ்சிருக்கும். அதனால அந்த புத்தியில சக்தி பதிஞ்சுட்டா அதுக்கப்புறம்தான் முக்தி அப்படிங்கிறது. அது அதாவது அபிராமி அந்தாதியோட 10வது பாட்டுல அழியா முத்தி ஆனந்தமே அப்படின்னு அந்த பாட்டை அபிராமி பட்டர் நிறைவு பண்ணியிருப்பாரு. அந்த முத்தி வந்த பிறகுதான் அந்த ஆன்மாவுக்கு மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது. அந்த முத்தி வந்துச்சுன்னா பிறப்பு கிடையாது. அந்த பிறப்பற்ற தன்மையை பெற்ற ஆன்மாக்கள் சித்தியை பெறும் அப்படிங்கிறது. இது வள்ளலார் வந்து மகேந்திரன் சார் இருக்காரா இப்போ இந்த தளத்துல தெரியாது, நான் பார்க்க முடியாது. ஆனா அவர்கிட்ட இருக்கு அருட்ப 6ஆம் திருமுறை, எல்லார்கிட்டே இருக்கும். அந்த 6ஆம் திருமுறையில அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்னு ஒரு 1596 வரி இருக்கும். அந்த 1590 ஏன் அவர் 1596 கொடுத்தாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விளக்கம். அது 1090 1500 1000த்துல இருக்கிற ஒண்ணு வந்து ஏகம் அப்படிங்கிறது, 5 அப்படிங்கிறது பஞ்சபூதம், அந்த அது அந்த பகுதி. அப்புறம் 9 அப்படிங்கிறது ஒளி நின்ற கோணங்கள் 9 அப்படிங்கிறது அபிராமி அந்தாதியோட 10வது பாட்டு. 6 அப்படிங்கிறது அறிவு. இதனாலதான் அவர் 1596 வரியை கொடுத்திருப்பாரு. அந்த 1596 வரியில 4 வரி சொல்ற, அது 2 அகவல். ஒரு அகவல்லையும் 2 வரி இருக்கும். முத்தி என்பது நிலை 300 சாதனம் அத்தகவு என்ற என் அருட்பெருஞ்சோதி. அந்த முத்தி என்பது ஒரு சாதனம். அந்த சாதனம் வந்துருச்சுன்னா நமக்கு பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம்தான் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். நிலையாக இருந்த அந்த அனுபவம் சேர்ந்துகிட்டே இருக்கும். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அத்திரல் என்ற என் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு முத்தி சித்திக்கு வந்து வள்ளல் பெருமான் வந்து அகவல்ல 4 வரி கொடுத்திருப்பாரு. அதனால இந்த முத்தி சித்தி எல்லாவற்றையும் தரக்கூடிய சக்தி வந்து 8 வகையான சக்தி இருக்குதுங்க. இந்த திருவாசகத்துல 7வது தலைப்பு திருவம்பாவை. அது வந்து 20 பாட்டு. திருவண்ணாமலையில மாணிக்க வாசகர் அருளியது. அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்திருப்பாங்கன்னா சக்தியை வியந்தது அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. 8 சக்தி இருக்கும். ஒரு சக்தியை சுத்தியும் 8 இயக்கிமாறு இருப்பாங்க. அப்ப 8 8 64. அந்த 64 தான் 64 கலைகளாக வருவது அப்படிங்கிறது. ஒரு சக்தியை சுத்தியும் இயக்கிமாறு 8 8 பேர் இருப்பாங்க. அது நம்ம விளக்கம் இணையத்துல தேடினா கிடைக்கும். இதயத்துல இல்ல, ஆனா இணையத்துல இருக்கும். அது மாதிரி வந்து அந்த 64 தான் 64 கலைகளா வர்றது. அந்த 64ங்கிறதே ஒரு நல்ல எண் தான். அது 64 கலைகள். அப்புறம் 64 திருவிளையாடல் மதுரையில நடந்தது. அப்புறம் இந்த செஸ் போர்டுல பாத்தீங்கன்னா 64 கட்டம் இருக்கும். அது மாதிரி அந்த செஸ் விளையாடுறதே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான பொழுதுபோக்கு. ஆனா அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். செஸ் நல்லா விளையாட தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த துன்பத்தையும் சமாளிக்க முடியும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் அந்த உண்மை சக்தி. 8 ஆமே 8ன்னு கூட சொல்லி இருந்திருக்கலாம். அது அவரால் அப்படி 8ன்னு சொல்லி கூட நிறைவு செய்ய முடியும். ஆனா 8 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8 ஆமே அப்படிங்கிறது இத புரிஞ்சுக்கிட்டா நாமும் அந்த சக்தியாக ஆக முடியுங்கிறதுக்காக தான் ஆமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆமே அப்படிங்கிறது ஓம் அப்படிங்கிறதுக்கு சமமான ஒரு இணையான ஒரு சொல். அதனாலதான் ஆமே அப்படின்னு சொல்றாங்க. அது எல்லாமே அப்படிதாங்க. பைபிள் எப்படி தொடங்குது, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னு தான் சொல்லுது. ஆனா அந்த வார்த்தை என்னங்கிறதுனா ஆம் அப்படிங்கிறது தான். அதனாலதான் வந்து நீங்க வந்து மசூதிக்கு போனாலும் அங்க ஆமேன்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனாலும் ஆமேன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் நம்ம ஆமே அப்படிங்கிறது தான் அது. இந்த ஆமையில இருந்து தான் அந்த ஆமென்லாம் வந்தது. இருந்தாலும் ஒரு ஜபத்தை முடிக்கும் போது
ஆமேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நானும் ஆமேன் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அதே மாதிரி நீங்க வந்து பேசினாதாங்கய்யா அது ஒரு நிறைவா இருக்கு. நிறைவா நீங்க ஆமே சொல்ற மாதிரி இந்த இதுக்கும் வந்து நீங்க வந்து பேசினாதான் அது ஒரு ஆமையா இருக்கு. நல்ல ஒரு நிறைவா இருக்கு. நன்றிங்க ஐயா. அருமையான விளக்கம். நன்றி மகேந்திரன் சார், நன்றி நன்றி. விஜயோட கைத்தட்டல் ஞாபகங்கள் கரவொலி கொடுத்தமைக்காக. சிறப்பு ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி நன்றி. நிச்சயமா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் 6ஆம் திருமுறை என் கையில் அப்படியே இருந்துட்டு இருக்கு, மறுபடியும் வாசிக்கிறேன். நன்றி. ரத்னகுமார் ஐயா, உங்களோட கருத்தை சொல்லிட்டு நீங்க தளத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி கௌரி. நேரம் கருதி நிறைவு செய்கின்றோம். திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு வருதலும் கிட்டும். நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தரம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வியான ஆன்ம சுவாசம் நிகழ்வில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.